காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு தெரியாமல் வந்து விஜய்யோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க, அப்பளம் வந்து கையில் இருக்க மாதிரி பேனரில் வந்து செட் பண்ணி எல்லா இடத்துலையுமே வந்து ஒட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விளம்பரப்படுத்துகிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ராகினி வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து பாருங்கள், விஜயோட மானத்தை எடுத்துட்டா, விஜய் எல்லா இடத்துலையும் அப்பளம் கொடுத்துருக்க மாதிரி எல்லாக்கிட்டையுமே வந்து அசிங்கப்படுத்திட்டா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாக்கிட்டையுமே சொல்லி விட்டுறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே எதிர்பார்க்காம யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்து இதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. விஜய் கூட்டு போய் காட்டுறாங்க. விஜய் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து வந்துட்டோன்னே வந்து காவேரி கிட்ட கேட்குறாரு, என்ன காவேரி இதெல்லாம் அப்படின்னோடனே, நான் என்ன தப்பாக பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் தானே சொன்னீங்க தாத்தா, பெரியவங்களோட வயசானவங்களோட இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் போட்டால் நல்லா இருக்கும், யங்ஸ்டர்ஸ் போட சொன்னாமா, அதுக்காக விஜய் போட சொன்னேன்னா, எப்படி இந்த மாதிரிலாம் விஜய் கிட்ட கேட்காம இவ்வளோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் தாத்தா எனக்கு தெரியவே தெரியாது, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ண அப்படின்னோடனே, இல்லைங்க நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கன்னு தான் நான் பண்ணேன், அது எப்படி தப்பாக நினச்சிக்க மாட்டேன், என்கிட்ட கேட்காம எப்படி நீ வந்து என்னை வந்து இந்த மாதிரிலாம் போடுவேன், உனக்கு நான் அவ்வளோ திமிராயிடுச்சா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து ஏங்க இதில் என்ன தப்பு இருக்குது, நான் எந்த தப்புமே பண்ணலையே, ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃபோட்டோக்கு தானே போஸ்ட் கொடுத்தீங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, என்ன இப்படி சொல்லிட்டேன், நான் ஒரு கம்பெனியோட ஓனரு, நம்ம வீட்டில் வந்து மரியாதைன்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் வந்து பண்ண முடியுமா, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ண அப்படி சொல்லிட்டு செமையா டென்ஷன், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, விஜய் வந்து இப்படியெல்லாம் வந்து போஸ்ட் அடிச்சு விட்டுருக்கியே, உனக்கு அவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் டென்ஷன் ஆகிறாங்க. எல்லாருமே வீட்டில் திட்டுறாங்க. காவேரி வந்து நான் என்ன தப்பு பண்ணேன்னு ஏன் ஓவராக பேசுகிறீங்க அப்படிமா சொல்கிறாங்க. உடனே ராகினி வந்து ஆமாம் அவளுக்கு எப்படி தெரியும், அவள் வந்து சாதாரண ஒரு வீட்டிலேருந்து வந்திருக்கா, இவ்வளோ பெரிய வந்து கோடீஸ்வரங்க வந்து எவ்வளோ மரியாதையாக இருப்பாங்க அப்படின்றது அவளுக்கு எங்கே தெரிய போகுது, நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆளை போய் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே செமையாக டென்ஷன் ஆகிறார் விஜய். நீ அமைதியாக இருக்கியா, தேவையில்லை எங்கள் விஷயத்தில் நீ தலையிடாத புரியுதா அப்படின்றாரு. நான் அமைதியாக தான் இருப்பேன், ஆனால் ஊரில் எல்லோரும் தப்பாக பேசுகிறாங்க, அப்புறம் உங்கள் இஷ்டம், விஜய்க்கு ஃபோனாக வருது, எல்லோரும் என்ன விஜய் எங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஓ நிறைய ஆக்ட் பண்ணுறீங்களா நீங்கள், இந்த மாதிரிலாம் சின்ன விளம்பரத்துக்கு பண்ணியிருக்கீங்களே, பெரிய பெரிய விளம்பர கம்பெனிலாம் வந்து உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக வந்து சைன் வாங்குவாங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது, இதுக்கப்புறம் நீங்கள் நடிக்கிறதா சொல்லுங்கள், நிறைய விளம்பர கம்பெனி வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. விளம்பர கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, விஜய்க்கு நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா சார், இந்த மாதிரி ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. எல்லாத்தையுமே தூக்கி போட்டு செமையாக கோவமாக போய் உட்காந்துற ரூமில். இதெல்லாம் பார்த்த தாத்தா வந்து சரிப்பா நீ கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சாரி தாத்தா, இவ்வளோ பிரச்சனையாகவும் நான் நினச்சி கூட பார்க்கல தாத்தா அப்படின்னோடனே, இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ராகினி வந்து அவங்க அப்பா கிட்ட ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. அவங்க அப்பாலாம் ஓ இப்போ இவ்வளோ நடந்திருக்கா, இதை இன்னும் பெருசு பண்ணுவோம் ஊதி, அப்புறம் என்ன விஜய் தலை காட்ட முடியாது வெளியே, அதுக்கப்புறம் காவேரி விஜய்க்கும் பெரிய பிரச்சனை, சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னோடனே, சரிப்பா சூப்பர் ஐடியாப்பா அப்படின்றாங்க. உடனே வந்து இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் வருது. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து விஜய் போகும்போது வரும்போதெல்லாம் கேட்குறாங்க. இதனால் விஜய் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாரு. அதுக்கப்புறம் விஜய் வந்து ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. காவேரி வீட்டில் வந்து காவேரி கேட்குறாங்க, ஏண்டி வீட்டில் வந்து அவர்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எதுக்காக இந்த மாதிரி வேலை செஞ்சேன், இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு இப்படிலாம் பண்ணேன், இல்லைம்மா அவர் சம்மதிச்சிடுவா, நான் அது எப்படி சம்மதம் வாங்காமல் அவரோட ஃபோட்டோவை நீ பேனர் அடித்து ஒட்டுவேன், உனக்குன்னா அவ்வளோ திமுறா காவேரி, இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியாதா காவேரின்னு சொல்லிட்டு அவங்க அக்காலாம் சொல்கிறாங்க. இல்லைம்மா இவ்வளோ பிரச்சனை வரும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோடனே, நீ இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்க, அந்த தம்பிக்கு எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு பார்த்துக்கோ, அவருக்கு விருப்பம் இல்லாத வேலையை ஒருத்தர் செய்ய சொன்னால் எப்படி காவேரி செய்ய முடியும், அவருக்கு விருப்பம் இல்லாமல் இப்படி பண்ணி வச்சுருக்கே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காவேரி திட்டுறாங்க. காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விஜய் கிட்ட சாரி கேட்கறதுக்காக வராங்க. ஆனால் விஜய் பேச மாட்டேங்கிறார். அதனால் காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்து ராகினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா பேனரையும் எடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா வந்து போஸ்டரையும் வந்து எடுக்க சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன், எல்லாமே சரி பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்கிட்ட பேசுங்க, உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது, நான் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் சின்ன பொண்ணு இல்லையா, தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கெஞ்சுறாங்க. சரி விடு காவேரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் நீ பண்ணினா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்றாரு. சரிங்க இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க.